வாடி வா. சொன்னா கேட்க மாட்டேன். இதுக்கு மேல குளிச்சா தடவை பிடிச்சு போடு. வா வா. லட்சுமி, இத வந்துட்டேன். லட்சுமினா லட்சுமிதான். நீ மட்டும் என்ன முட்டி தள்ளலைன்னா இந்த மட்டை என் மண்டையில விழுந்து என்ன ஆயிருக்குமோ. கோமாதா, நீதான் என் குலமாதா. கத்திரி பாப்பலா. அரைக்கீரை அரைக்கட்டி கத்திரிக்காய் காய்ச்சலாம். கொஞ்சம் இருங்கம்மா. என் புருஷ சந்தைக்கு போகணும். நான் போய் தான் சோறு கட்டணும். அவசரமா இருந்தா வேற எங்காவது போய் வாங்கிக்கங்கம்மா. ஏம்மா, வியாபாரத்துக்கு கடை வச்சிருக்கிறியா இல்ல அழகுக்கு கடை வச்சிருக்கிறியா? இப்படி கோவிச்சுக்காதீங்கம்மா. சேர்ந்து எனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. அது ஒரு பெரிய கதமா. இன்னைக்கு லட்சுமி உயிரே காப்பாத்துச்சு. அப்படியா? அதெல்லாம் அப்புறம் பேசலாம். நீ போய் வியாபாரத்தை கவனித்த. வா லட்சுமி. ஏமா, இதுக்குதான் என்ன இருன்னு சொன்னையா? ஆமாமா, கோமாராவுக்கு கொடுத்துட்டு என் வியாபாரத்தை ஆரம்பிச்சேன்னா எல்லாமே பட்டு பட்டுன்னு வித்து போகுது. அதுக்கு தான் அப்படி சொன்னேன். கோச்சுக்காத. இப்ப என்ன வேணும் சொல்லு தரேன். அண்ணே அண்ணே, சுமதிக்கு எப்படின்னு இருக்கு? ஒருவேளை மருந்து கூட ஒழுங்கா குடிக்க மாட்டேங்கிறாமா. காய்ச்சல் இறங்கவே இல்லை. அப்படியா? நான் வந்து அவளை மருந்து குடிக்க வைக்கிறேன். லட்சுமி, நீ வீட்டுக்கு போ, நான் வந்துடுறேன். புத்திசாலி பொண்ணுமா நீ. என்னென்னவோ சொல்லி அவளை மருந்த குடிக்க வச்சுட்டேன். இப்படி வீடு வீடா போய் உதவி பண்ற ஒன்னத்தான் அனாதையா ஆண்டவன் நிறுத்திட்டான். அனாதையா? அப்படின்னா நீங்களும் எனக்கு சொந்தம் இல்லையா? தப்பு தப்பு தெரியாம சொல்லிட்டு மன்னிச்சிருப்பா. பரவாயில்ல, கவலைப்படாதமா. உன் மனசுக்கு ஏத்த மாப்பிள்ள உனக்கு கிடைக்கும். நான் சாப்பிட பிசான் பண்ணேன். அதான் சாப்பிடுங்க. நீ சாப்பிடு. லட்சுமி, தினமும் நான் சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடுவேங்கிற பழக்கத்தை இன்னையில இருந்து நீ மாத்திக்க. ஏன்னா ஒரு நாளைக்கு எனக்கு பசிக்கல, அன்னைக்கு நீயும் பட்னியா? தங்கச்சி பள்ளிக்கூடத்துக்கு தனியா போக மாட்டானா? துணைக்கு வாங்க தொந்தரவு கொடுக்கறான். இத்தனை நாள் எப்படி போயிட்டு இருந்தான்? 10 பிள்ளைங்களோட போய்கிட்டு இருந்தான். இன்னைக்கு தூங்கிட்டான். அப்ப நீ என்ன செஞ்சுட்டு இருந்த? தங்கச்சி, இன்னைக்கு உங்க அப்பா 10 மணிக்கெல்லாம் சோறு கட்டி கொண்டு ஒரு சொல்லிட்டு வயலுக்கு போயிட்டாங்க. அவங்க புத்திதான் உனக்கு தெரியுமே. சொன்னபடி நடக்கலைன்னா அடிப்பாங்க, உதைப்பாங்க. அதுக்கு பயந்துட்டு அடுப்பங்கரையிலே வேலையா இருந்தது. போதும், புரிஞ்சு போச்சு. புருஷனுக்கு பயந்துகிட்டு பிள்ளையை கவனிக்காம விட்டுட்ட. அக்கா, நீ புருஷன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, பிள்ளைக்கும் தாய். புருஷனை கவனிக்கிறதோட பிள்ளையை கவனிக்கிறதும் உன் கடமை. அதை ஒழுங்கா செய்யாம பிள்ளைய போட்டு அடிச்சா எப்படி? சரி, இனிமே இப்படி நடக்காம பாத்துக்க. இப்ப நான் பையன் அனுப்பி வைக்கிறேன். லட்சுமி, லட்சுமி, இங்க வாங்க. லட்சுமி, நான் வயலுக்கு போறேன். இவனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு நீ நேரம் அங்கேயே வந்துரு. லட்சுமி,
அன்னைக்கு மாதிரி கைகாட்டி மரம் இறங்கி இருந்தா தண்டவாளத்தை தாண்டி வந்துடக்கூடாது. இன்னும் ரயில் போனதுக்கு அப்புறம் வரணும். சரி சரி, இப்பவே புறப்படுங்க. பத்ரா, பயப்படாம போடா. அக்கா, நான் போயிட்டு வரேன். விஜயாக்கா உனக்காக வயல்ல காத்துக்கிட்டு இருக்கு. லட்சுமி, அன்னைக்கு மாதிரி கைகாட்டி மரம் இறங்கி இருந்தா அந்த காலத்தை தாண்டி வந்துடக்கூடாது. ரயில் போனதுக்கு அப்புறம் வரணும். உன் பிடிவாதத்தை மாத்தவே மாட்டிய. சரி சரி, வீட்டுக்கு போலாம்.
நேரத்துல வந்து என்னை காப்பாத்துங்க. ரொம்ப நன்றி. ஆமா, நீ யாரு, எப்படி உங்ககிட்ட மாட்டிக்கிட்ட? சினிமால நடிக்கணும்ன்ற ஆசை வீட்டுக்கு தெரியாம நான் வந்துட்டேன். ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து என்ன கெடுக்க பார்த்தா. அடப்பாவி, இதுக்காக என்ன காப்பாத்துறேன். ஐயோ, யாராவது காப்பாத்துங்க. Come on. How are you? Dance. How are you going? நீங்க தப்பா நினைக்க கூடாது. எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். என்னது? அவசரமா ஒரு 10,000 ரூபாய் தேவை. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான போது திருப்பி கொடுத்துறேன். All right. உனக்கு 5,000 போதும். Just a minute. Come on. Hello. Operator. நான் அருண் பேசுறேன். ரூம் நம்பர் 45. ஆமா, ஒரு ட்ரங்க் கால் ஒன்று புக் பண்ணுங்க. எஸ், சோலையூர் நம்பர் 34. எஸ், அர்ஜென்ட் கால் ப்ளீஸ். கொடுங்க. யாருங்க பேசுறது? ராமோ, நான் அருண் பேசுறேன். ஐயா, முதலாளியா வணக்கம். கொஞ்சம் அம்மா கூப்பிடுறேன். அம்மா மெட்ராஸ்ல இருந்து ஐயா டெலிபோன்ல பேசுறாருங்க. என்னங்க முதலாளி, என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எதுக்குடா? கல்யாண விஷயத்துல நான் உங்களை முந்திக்கிட்டுங்க. ஆமாங்க, இன்னைக்கு ஆத்தூர்ல பொண்ணு பாக்குறதுக்கு அம்மாவை கூட்டிட்டு போறேங்க. கங்க்ராச்சுலேஷன். பார்த்து வந்து முடிவை சொல்லு. கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வரணுமுங்க. ஆமா ஆமாங்க, உங்களை பார்த்துட்டு தான் நான் தாலியை கட்டுவேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க முன்னாலதான் என் கல்யாணம் நடக்கணும். ஆமாங்க, கண்டிப்பா வர. மை வேர்ட் இஸ் வேர்ட். ரொம்ப நன்றிங்க. இது அம்மா வர்றாங்க, அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா, பட்டத்துல இருந்து ஐயா பேசுறாரு. நல்லா கேக்குதுங்க, கேட்கும் போதே பேசிருக்கேன். ஹலோ அம்மா, சௌக்கியமா இருக்கீங்களா? அருண், எப்படி பாக்குற? ரொம்ப நல்லா இருக்கேன். அம்மா, நீங்க வேற வேலைக்கு சாப்பாடு காபி மருந்து எல்லாம் சாப்பிடுறீங்கல்ல? ஒழுங்கா சாப்பிட்டு தாப்பா இருக்கிறேன். ஆமா, உன் வியாபாரம் எல்லாம்? அதை ஏமா கேக்குறீங்க? ஆஃபர் மேல ஆஃபர் போட்டி போட்டுட்டு மேல வந்து மோதுறாங்க. நான் தான் எதை முடிக்கிறதுன்னு தெரியாம ஒரேடியா திணறிட்டு இருக்கேன். உன் மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை செய்ப்பா. என்னங்க மேனேஜர் ஐயா, இவ்வளவு நேரம் கழிச்சு வர்றீங்க? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ராமு. கொஞ்சம் பேசாம இருங்களேன். ஐயா. அருண், என்னப்பா சொன்ன? பணமா? ஆமாமா, எனக்கு அவசரமா ஒரு 25,000 ரூபாய் தேவைப்படுது. அனுப்பிச்சு வைங்களேன். 10 நாளைக்கு முன்னாலதான் 50,000 ரூபாய் அனுப்பிச்சு வச்சேன். அம்மா, ஊரை விட்டு புறப்படும் போது 1-2 ஏஜென்சி எடுத்தா போதும் நினைச்சேன். ஆனா இங்க நிறைய கிடைக்கும் போது விட்டுட முடியுமா என்ன? அப்படியா? சரி, உடனே அனுப்பி வைக்கிறேன்ப்பா. வச்சுட்டுமா? கல்யாணத்துக்கு அவசியம் வரணும்னு சொல்லுங்க. அருண், ராமு கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரணும்னு ஞாபகப்படுத்த சொல்றேன்ப்பா. அவசியம் வரேன்னு சொல்லுங்க. நான் வச்சிருங்கம்மா. வணக்கம்மா. பேசும்போது சத்தம் போடாதேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். தப்பு தாங்க. ஊருக்கு போறோம்னு மேனேஜருக்கு தெரியுமில்ல. இவ்வளவு லேட்டா வர்றாரு, ஏன்னு கேளுங்க. சரி மேனேஜர், அருணுக்கு 25,000 ரூபாய் பணம் வேணுமா? உடனே அனுப்பி வச்சிருங்க. ஆகட்டும்மா. இருந்தாலும் இப்படி அடிக்கடி பணம் அனுப்புறது எனக்கு என்னமோ அவ்வளவு நல்லதா தெரியலம்மா. மேனேஜர், அருண் இங்க இருந்தப்போ எத்தனை பொண்ணுங்க வந்து என்னை கையப்பிடிச்சு விட்டான், கலாட்டா பண்ணான்னு குறை சொல்லி அழுதாங்க. அதெல்லாம் கேட்டு பொறுக்க முடியாம தானே அவன் வியாபாரத்துக்கு பட்டணத்துக்கு போறேன்னு சொன்னதும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டோம். ஏன், இங்க வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் செய்யறான். ஏதாவது ஒரு தொழில பொறுப்பா கொடுத்தோம்னா கவனிச்சுக்குவான். திருநீர்வான நம்பித்தானே அனுப்பணும். அது வீண் போகல. பாத்தீங்களா? உண்மைதாங்க. என் கல்யாணத்தை பத்தி சொன்னப்போ கண்டிப்பா வர்றேன்னு எவ்வளவு பொறுப்பா சொன்னார் தெரியுங்களா? அவர் பேச்சே மாறி போச்சுங்க. அது மட்டும் இல்ல மேனேஜர், என்ன வேலைக்கு காபி டிபன் சாப்பாடு மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களான்னு எவ்வளவு பிரியமா கேட்டான் தெரியுங்களா? அவன் திருந்திட்டாங்கிறதுக்கு இது ஒண்ணு போதாது. உங்க நம்பிக்கை வீண் போக கூடாதுன்னு தான் நான் கடவுளையெல்லாம் வேண்டிக்கிறேம்மா. நீங்க ரொம்ப சந்தேகப்படுவீங்க.
கொஞ்சம் பொறுங்க, அவனுக்கு ஒரு கால் கட்டையும் போட்டுறேன். கல்யாணம் ஆயிட்டா எப்பேற்பட்டவனு திரும்பிடுவான், தெரியுமில்ல? தெரியும்மா தெரியும். ஆனா என்ன ஆனா எழுத அம்மா தான் சொல்றாங்கல்ல, புறவன பிள்ளைங்களை பெத்தவங்களோட மத்தவங்க இடம் போட்டுற முடியுமா? சொன்னது செய்யுங்களேன். அம்மா, காரும் டிரைவரும் காத்துட்டு இருக்காங்க. இருக்கட்டுமே, நான் வேற காத்துட்டு இருக்கேன். இரு. அந்த ஆத்தூர்காரங்க அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, அவங்களும் காத்துட்டு இருக்காங்க. அப்படி சொல்லாம ஏன்டா சுத்தி வளைக்கிற? சரி சரி, வா வா. மேனேஜர், மறக்காம இன்னைக்கே பணத்தை அனுப்பிச்சிருங்க. சரிம்மா. கடுகளவு நல்ல குணம் இருந்தாலும் அதுவே பெரிய கடலா தெரியுது. உங்க மேல தப்பு இல்லம்மா, தாய் குலத்தினுடைய தலையெழுத்து. மாப்பிள்ளை நீ நல்லா பாத்துக்கிட்டே, பின்னால வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல. என்ன பாருடா, பேசி முடிச்சலாமா? கொடவரை இருக்கு, பேசி முடிச்சிருவோம். அப்ப சரி. ஏமா, பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா? என்னமா நீங்க பட்டணத்துல கேட்க முடியாது, பட்டு காட்டு வந்து கேக்குறீங்க? அரிசியில சோறு, கேப்பையில கூழு, சோளத்துல கஞ்சி, கம்பல கடி, எது வேணாம்? மாப்பிள என்னத்தானே உங்கத்தான் மாப்பிள. தெருக்கோடியில புருஷன் தலையை பார்த்து உடைய போட்டாள்னா உள்ள வரதுக்குள்ள சாப்பாடு ரெடி ஆயிடும். படிப்பு, புருஷன் எழுதின கடிதத்தை படிக்க எழுத்த கூட்டுவா, வாழ்க்கைய வகுப்பா, குடும்பத்தை பெருக்குவா, சண்டைய கழிப்பா, வர்ற பணத்துல கொஞ்சம் மிச்சப்படுத்தி பெட்டியிலையும் பூட்டிக்குவா. கடிப்பா, கூட்டுவா, பெருக்குவா, வகுப்பா. கணக்கான பொண்ணு. இப்படிப்பட்ட பொண்ணுதான் திட்டமிட்ட குடும்பத்துக்கு தேவை. மாப்பிள போதுமா? இன்னும் ஏதாவது கேட்கணுமா? சும்மா இருடா. ஒன்னே ஒண்ணு கேட்கணுமா? என்னங்க? வந்ததுல இருந்து நீயே பேசிக்கிட்டே, பொண்ணு வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலையே. அம்மா, நீதான் பெண் குலத்துக்கு பெரிய தொல்லை. வாயை திறக்கலன்னா ஊமை பட்டோம், கூட ஒரு வார்த்தை பேசிட்டா வாயாடி பட்டோம். எதுக்கு கமலா பம்பு? பேசிட்டு ஊமை நினைச்சிட போறாங்க. குடும்பத்துல குறையில்லாம நடந்துக்குவேன். எங்களை பொறுத்தவரையிலும் ரொம்ப திருப்தி. ஏண்டா ராமு, என்ன யோசனை பண்ற? இல்ல, நான் தான் குடுத்தனம் பண்ணணும். இல்ல, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, மாப்பிளைய பத்தி நாமளும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா. உங்க பேரு? ஏன் பேர் சொல்லி கூப்பிட போற? பேரு ராமு. தொழில்? இவங்க வீட்டுல வேலை பாக்குறேன். இவங்க உங்க முதலாளி அம்மாவா? நல்லதா போச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த அம்மா உங்களை வேலையில இருந்து கல்ட்டா விட்டா வச்சுக்கோ. நான் ஒரு பேச்சு சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. சத்தியமா வேலையை விட்டு நிப்பாட்ட மாட்டாங்க. நிறுத்திட்டாங்க. கஷ்டப்பட்டாவது கல்லோடைச்சு கஞ்சி ஊத்துவேன். சரி, கடைசி வரைக்கும் கட்டின பொண்டாட்டி கைவிட மாட்டீங்கல்ல? ஒரு வார்த்தை அவங்களை கேளுங்க, கட்டின புருஷனை கை விட்டுருவாங்களான்னு. என்னம்மா அது? வீட்டுக்கு வரப்போற பொண்ணு சொர்க்கமா வச்சிருந்தா வீட்டை, அவன் ஏமா நரகத்தை தேடி போறான். சபாஷ், என்ன சொன்னீங்க? சுமாரா சொல்லுவேன். அம்மா, எங்க பக்கம் பரம திருப்தி. என்ன சொல்லுக்கா? ஐயா, உங்க அபிப்பிராயம்? இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு பரம திருப்தி. ஆமாங்க. அப்புறம் என்ன, வர வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள், அன்னைக்கே நிச்சயதார்த்தி கல்யாணத்தையும் சேர்த்தே வச்சு விடுவான். அதுவும் சரிதான், அப்படியே வச்சுக்கோ. இந்தாமா, அதுக்கு அச்சாரமா பொண்ணு கழுத்துல அந்த நகையை போடுமா. இல்லையா? கமலா கொஞ்சம் உள்ள விட்டு எல்லாருக்கும் பலகாரம் கொடுத்து விடுமா. நமஸ்காரம். மனப்பாடம் எனக்கு சொல்லிச்சு. என்ன ஏம்மா, இவ்வளவு நேரம் உங்களுக்காக அன்பாவும் பண்பாவும் துடிதுடிப்பாவும் பேசிட்டு அந்த பொண்ணு யாருமா? அவ இந்த கிராமத்துக்கே ஒரு செல்ல பொண்ணு. சின்ன வயசுலயே தாய் தாப்பனை இழந்துட்டா. அவளுக்கு துணை ஒரு பசுதான். இந்த ஊர்ல குடிகாரன், சூதாடி, கூத்திக்கல்ல இவங்களையெல்லாம் திருத்தி பிரிஞ்சு போன எத்தனை குடும்பங்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கா தெரியுமா? இந்த கிராமம் சீரும் சிறப்புமா இருக்குதுன்னா அதுக்கு காரணமே அவதாங்க. அந்த பெண்ணு யார் வீட்டுக்கு மருமகளா அடி எடுத்து வைக்கிறாளோ அந்த வீட்டுக்கு அஷ்டலட்சுமி வந்த மாதிரி. ஆமாமா, அந்த பெண்ணை மருமகளானே எந்த மகராஜ் கொடுத்து வச்சிருக்காளோ. அப்படியாமா? ஆமாங்க, அந்த விஜயாதான் என் மருமகன் முடிவு பண்ணிட்டேன். அதனால அருணை உடனே புறப்பட்டு வர சொல்லி லெட்டர் எழுதுங்க. ராமு கல்யாணத்துக்கு வந்த மாதிரியும் இருக்கும், அந்த பொண்ணை பார்த்த மாதிரியும் இருக்கும். ஆகட்டும்மா. Stop, smile. முதலாளிகளுக்கு மேனேஜர் வணக்கம். நலம் நலமறியவா. எங்க அம்மாவுக்கு உடம்பு பரவாயில்லை. அடுத்த வெள்ளிக்கிழமை ராமுவுக்கு கல்யாணம். நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று அம்மா விரும்புகிறார்கள்.
அதே எனக்கும் பொண்ணு பார்த்தாச்சா? அருண், உங்களுக்கு கல்யாணமா? ஆமா. பொண்ணு பேரு விஜயாவா? ஏ கமலா, இல்லடி, ஏ கமலா. என்னடி இது பைத்தியக்காரத்தனம்? என் கல்யாணம் நடக்காதுக்கா. ஓ, வழக்கம் போல இந்த தடவையும் மாப்பிள்ளை வீட்டார் போட்ட நகையை தூக்கிட்டு உங்க அப்பா சீட்டாட போயிட்டாரா? ஆமாக்கா, அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்து. தப்பு, வா என்னோட. எனக்கு போடுங்கடா. உங்ககிட்ட தான் காசு இருந்து போச்சு, சும்மா ஆட்டத்தை பார்த்துட்டு. பிச்சைக்கார பசங்களா, ஆளுக்கு 10 ரூபாய் தாள ஜோபுல வச்சுக்கிட்டு பந்தாவா பண்றீங்க? உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சாலும் இதுக்கு ஈடாகுமாடா? இத வச்சுக்கிட்டு எனக்கு சீட்டை போடுங்கடா, போடுங்கடா, போடுங்கடா. என்ன இது? ஆமாண்ண, அதுல ஒண்ணு தப்பு இல்ல. கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணி யாருக்குமே உதவாம போறதை விட பெற்ற தகப்பனுக்கு உதவட்டுமே தான் இவளை காப்பாத்தி கொண்டாங்க. தற்கொலையா? நம்ம மான மரியாதையெல்லாம் என்னமா ஆகிறது? மானம் மரியாதைங்கிற வார்த்தையெல்லாம் கூட உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கா? அப்படி இருந்தா இப்படி செய்வீங்களா? அண்ணன், ஊரார் வீட்டு நகையை தோத்தா பதில் சொல்லணும். பெத்த பொண்ணு கேள்வியே இல்ல. ஐயோ விஜயா, சத்தியமா சொல்றேன், இனிமே சீட்டை தொட மாட்டேன், சீட்டை தொட மாட்டேன். அண்ணே, இது நீங்க செஞ்சு கொடுக்கிற 3வது சத்தியம். விஜயா, தற்கொலை படிக்க தண்ணியில விழறவங்கள கூட 3 தடவை மேல அனுப்பி அவங்க பிழைக்க சந்தர்ப்பம் கொடுக்குது இயற்கை. அப்பவும் பிழைக்கலனாதான் உயிரை பிடிச்சிடுது. நீதான் 3வது தடவையா நல்ல வேளையா என்ன வந்து காப்பாத்திட்டியே. விஜயா, இனிமே சூதாட்டங்கிற அந்த கிணத்துல சத்தியமா விழுந்து நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். இந்தம்மா நகை. கமலா, கவலைப்படாத, நிச்சயமா உன் கல்யாணம் நடக்கும். அக்கா, கண்ணு மட்டும் பொறுத்து எங்க சின்ன எஜமானா எஜமான் தான். யாரு கிட்ட நெருங்கி நான் உங்களோட பேச மாட்டேங்க. ஏன் ராமு? இல்ல, நீங்க என்ன வேணா நினைச்சுக்க, நான் உங்களோட பேச மாட்டேங்க. ராமு, விஷயத்தை சொல்லு ராமு. என் கல்யாணத்துக்கு தாலி கட்டுற வரைக்கும் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க என் எதிர்கால பொண்டாட்டி. அவளை கூட பாவம். நீங்க வருவீங்கன்னு வாச பக்கமே பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. என்னமோ சொன்னீங்களே பெருசா போன்ல, வேர்டு இஸ் வேர்டு. வந்தீங்களா? நீ வருத்தப்படாத, வர முடியல. உன்னுடைய கல்யாணத்துக்கு என்னுடைய பரிசு வாடா, நீங்க எடுத்து பாக்கெட்ல போடுங்க. கமன் டேக் இட். பரிசுதான் நான் ஒண்ணு உங்களை எதிர்பார்க்கல, தெரியுமா? சீக்கிரம் ராமு. டேய் கமன். ராமு, இந்த வாட்ச் உன் கைக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என்னங்க, இதை விட அந்த பொண்ணு அழகா இருக்குங்க. உன் பொண்டாட்டியா? இல்ல, உங்களுக்காக உங்க அம்மா பாத்துருக்காங்களே அந்த பொண்ணுங்க. அருண், அம்மா, எப்படா வந்த? அருண், என்னடா இது இப்படி இழந்து போயிருக்கிற? இல்லையே, நான் ரொம்ப நல்லா தானே இருக்கேன். அம்மா, உங்க கண்ணுக்கு அந்த மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பட்டணத்துல கண்டெடுத்தா கண்டது சாப்பிட்டுருப்பாரு. இப்பதான் வந்துட்டாருல்ல, உங்க கையால ஒரு 4 நாளைக்கு ஆக்கி போட்டீங்கன்னா உடம்பு புஷ்னு ஆயிடுங்க. என்னடா இது? இவர் வாங்கி கொடுத்ததுங்க. கலப்பா வந்திருப்பாரு. நான் வெந்நீர் விளாவுறேன், குளிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் 2 பேரும் நிம்மதியா உட்காந்து பேசுங்க. ஏங்க, தண்ணி போட்டா ஒண்ணும் ஆகாத. வாட்டர் ப்ரூஃப். உடனே சரிதான். அம்மா, பரவாயில்லையே, ராமு இப்பெல்லாம் ரொம்ப பொறுப்பா இருக்கானே. தெரியுது இல்ல? இப்ப வந்தது 2 நாளைக்கு முன்னால வந்திருந்தேனா அவன் கல்யாணத்திலையும் கலந்துருக்கலாம்ல. எங்கம்மா வர முடியுது? பிசினஸ்ல ஏகப்பட்ட பிரச்சனை, என்னால வர முடியல. வந்திருந்தா நான் உனக்கு பார்த்து வச்சிருந்த பொண்ணையும் பார்த்திருக்கலாம். உன் கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ணிருக்கலாம்ல. இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள கல்யாணமா? வேண்டாம். டேய், உனக்கு மனைவி தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு மருமக கண்டிப்பா தேவை. ஏன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த குடும்ப பாரத்தை என் தலையிலேயே சுமந்துகிட்டு இருக்கிறது? இந்த
இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்துட்டான்னா அவகிட்ட அந்த குடும்ப பொறுப்பையும் உங்ககிட்ட சொத்து சுகத்தையும் ஒப்படைச்சிட்டு நான் இப்படி காசி ராமேஸ்வரம் போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். இருக்காதப்பா. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த சொத்து சுகம் இதெல்லாம் நீங்க உயிரோட இருக்க வரைக்கும் உங்க பேர்ல தான் இருக்கும். அறிவிற்காடா உனக்கு? கல்யாணம் பண்ணி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்த பிறகு என்கிட்ட நீ கை நீட்டி காசு கேட்டுக்கிட்டு இருந்தேனா உன் கௌரவம் என்ன ஆகுது சொல்லுடா. அதுவும் சரிதான். நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, நான் மாத்த விரும்பல. ரொம்ப சரிப்பா. இத அவங்களே பொண்ணை பார்க்க ஏற்பாடு செய்வாங்க. ராமு, ராமு. யாரும் வேண்டாம். இங்க விலாசத்தை கொடுங்க, நானே போய் பார்த்து வரேன். அம்மா, சொல்லாம திடீர்னு போனாதான் அந்த பொண்ணோட உண்மையான அழக பார்க்க முடியும். இல்ல குருட்டு பொண்ணை கூட அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தி உங்களை ஏமாச்சிருவாங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல. அப்பா கூட எனக்கு தெரியாம தான் என்ன பார்த்துட்டு போனாங்க. அம்மா, அப்பாவை போல பிள்ளை அந்த உரிமை எனக்கு இல்லையா? இங்க விலாசத்தை கொடுங்கம்மா, இப்பவே பார்த்து வரேன். கொடுங்கம்மா, கொடுங்கம்மா. பேரு விஜயா, 3ஆம் நம்பர் வீடு, முருகன் கோயில் தெருவு, ஆத்தூர் கிராமம். பியூட்டிஃபுல். ஏன் அப்படி பாக்குற? நீ அழகா இருக்க, அதான் உன்னை பாக்குறேன். கண்ணை எப்படி இருக்க? அத துவைச்சுத்தானே சொல்ல முடியும். இப்படியா கைய மரியாதையா போயிடு, இல்ல தொட்ட கைய விட்டுடுவேன். நானும் தொட்டதை விட்டதில்ல. வாடி. எப்படியா இருக்கு? ஏய், உன்ன சீக்கிரமா வாங்களே. என்னமா இந்த ஆளு கைய பிடிச்சிட்டு கலாட்டா பண்ணானே. அப்படியா? டேய், இவனை தென்னை மரத்துல கட்டுங்கடா. சரியான தண்டனை கொடுப்போம். வேடானே, போலீஸ்ல ஒப்படைச்சிருவோம். அவங்க கொடுப்பாங்க தண்டனை. யாரையும் பார்க்க விரும்பல. என்னப்பா, பெத்த தாய பார்க்க மாட்டேன்னு இப்படியா பிடிவாதம் பண்றது? ஆமா, தயவு பண்ணி யாரும் என்ன தொந்தரவு செய்ய. என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. அன்னைக்கு ஒரே ஒரு பிள்ளைன்னு என்ன தவறு செய்தாலும் தண்டிக்காம விடுறீங்க. வருங்காலத்துல அவன் வாழ்க்கையே பாழாயிடும் எத்தனையோ முறை எடுத்து சொன்னீங்க. அது எவ்வளவு பெரிய உண்மைன்னு இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படிங்க? ஐயாவுக்கு என்ன ஆயுள் தண்டனை கொடுத்துட்டாங்க. 2 மாசம் தானுங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள வந்துருவாருங்க. நான் அதுக்காக அழுகல ராமு. அருள பார்த்து ஜெயிலுக்கு போயிருந்தேன். அவன் என்ன பார்க்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிச்சுட்டாப்பா. அதுக்கு தான் அழுகுறேன். அது வேற ஒண்ணும் இருக்காதுங்க. தப்பு பண்ணிட்டு எப்படி அம்மா முகத்துல முடிக்கிறதுன்னு வெட்கப்பட்டுக்கிட்டு தான் ஐயா அப்படி சொல்லியிருக்கோம். ஆமாமா, எனக்கும் அப்படித்தான் தோணுது.
நிறுத்து. நிறுத்த மாட்டோம். அப்படின்னா ஒரு புடவை கட்டிட்டு ஆட சொல்லு. விடிய விடிய நானும் உட்கார்ந்து பாக்குறேன். ஏய், இப்படி ஆடினா பார்க்க பிடிக்கலையா? ஆட்டம் பிடிக்குது. நீ அணிஞ்சிருக்கிறியே ஆட, அந்த ஆபாசம் நான் பிடிக்கல. இது ஆபாசம் இல்ல, அப் டு டேட் ஸ்டைல். அப்படின்னா அப்படின்னா நவநாகரிக நியூ வேவ். அப்படின்னா காலத்துக்கு தகுந்தா போல நாங்க புதுசா கண்டுபிடிச்ச முன்னோடியான கலை. இதுக்கு பின்னாடி எத்தனை ரசிக பெருமக்கள் பைத்தியம் முடிச்சு அலையறாங்க தெரியுமா? கோயம்புத்தூர்ல இருந்து எங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தஞ்சாவூர்ல இருந்து தஞ்சை குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. தூத்துக்குடியில இருந்து தூது வந்துகிட்டே இருக்கு. பட்டக்கரையில வேணும்னு அவங்க பக்கத்து வேலை போகும், இங்க போகாது. நாங்க இருந்தா கும்மி அடிக்கிறோம், குத்தால குறவஞ்சி ஆடுறோம். ஆனாலும் இப்படியா? அண்ணா, உங்களை தான் கேட்கிறேன். உடம்பு சரியில்லாத சீதா பாட்டி கஷாயம் போட்டு கொடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் காத்திருக்க வேண்டாம் சொன்னேன். அதுக்காக இவ்வளவு அசிங்கமான நாடகத்தை பார்க்கலாமா? உடனே புறத்து வந்திருக்க வேண்டியதானே? நான் அப்பவே சொன்னேன், செங்கோட தான் கேட்கல. இல்ல தங்கச்சி இல்ல, நான் போலான்னு சொன்னேன். நாட்டை வந்து அப்படியே ஜப்பு மாதிரி ஒத்திக்கிட்டாரு. ஏன்டா ஆளாளுக்கு கூட சொல்றீங்க? தங்கச்சி கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லி விடுவான். விஜயா, தெரியாம தப்பு பண்ணிட்டோமா, எங்களை மன்னிச்சிரு. சரி, உனக்கு பிடிக்கலன்னா நீ வெளியே போ. இருக்கிறவங்கள போக சொல்றீங்க. அதை கேட்க நீ யாரு? அவளுக்கு நான் அண்ணன். அண்ணனா? கூட பிறந்த அண்ணனா? அடமான ரசம் கிட்டவர என்ன? உழைச்சு உன் தங்கச்சி காப்பாற்ற வேண்டிய நீ அவளை ஆட வச்சு வைத்த வளர்க்குறீங்க. இந்த பொழப்புக்கு குப்பை தொட்டில விழுற எச்சிலே புரிக்கி திங்கலாம். வாய மூடுறி. அத கைய வாங்க உனக்கு என்ன தைரியம்? சும்மாருமா, உன்னை அடிக்க வாங்குற கைய ஒட்டிச்சு போடுறேன். சொல்றது கேளுங்க. என்ன இருந்தாலும் அவங்க நம்ம ஊரை தேடி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆபத்து வராம திருப்பி அனுப்ப வேண்டியது நம்ம கடமை. விட்டுருங்க. ஏதோ தங்கச்சி சொல்லுதுன்றதுக்காக உன்னை சும்மா விடுறான். இல்ல மண்டைய புலந்திருப்போம். இனிமேலாவது உழைச்சு சம்பாரிச்சு உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. நாங்க எப்படி வாழணும்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒண்ணு எங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டியதில்லை. அம்மா, அம்மா, தம்பி, உங்க முகத்துல முழிக்க வெக்கப்பட்டுதான் அன்னைக்கு நீங்க என்ன பார்க்க வந்தப்போ நான் மறுத்துட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருக்கமா? என்ன மன்னிச்சு. அப்பா, டிரைவர் வண்டியை நிறுத்து. நீங்களே அப்படி சொல்றீங்க? அமிர்தம் அமிர்தம் அலமாரிக்குள்ள அடிக்கடிக்கு வைப்பீங்களே? இல்ல, இதெல்லாம் விஷயம். இனிமே இங்க இருக்க கூடாது. கடவுள் பண்ற விளையாட்டை பாத்தீங்களா? செய்கிற தப்பதாத்தையும் காலகட்டத்துல தான் புரிய வைக்கிறாரு. உண்மைதான். இப்பதான் எனக்கு புரியும். சரிங்க, உங்க சாப்பாட்டுக்கு கோழிக்கறி, மீன் வறுவல் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றேன். வேண்டாம், அதெல்லாம் நான் விட்டு 2 மாசம் ஆச்சு. இனிமே சைவ சாப்பாடு முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அம்மா, நீ இப்படி மாறிட்ட? நான் மாறலம்மா, என்ன மாற வச்சுட்டேன். யாருப்பா? வேற யாரும் இல்லம்மா, உனக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டியே அந்த விஜயா. தந்தானா
வாழ்ந்திடும் வீடு வளர்ந்தாலும் போதும் ஒரு படும் நாடு. பொழுதுக்கு முன்னே ஊருக்கு போவோம் போடா தம்பி போ. ஹே போடா தம்பி போ. பொண்ணா பொருளவ தனியா போறோம் போடா தம்பி போ. வேகமா போடா தம்பி போ. அறுவடையான புதுநிலை எல்லாம் அடைவான் முதலாளி. 5க்கு 2 பங்கு எடுத்து வாழ்வான் தொழிலாளி. அறுவடையான புதுநிலை எல்லாம் அடைவான் முதலாளி. 5க்கு 2 பங்கு எடுத்து வாழ்வான் தொழிலாளி. நடமாடும் கலைகாலம் தம்பி நம்மை காக்க வேணும் நம் கையை நம்பி. பொழுதுக்கு முன்னே ஊருக்கு போவோம் போடா தம்பி போ. ஹே போடா தம்பி போ. பொண்ணா பிறந்தவ தனியா போறோம் போடா தம்பி போ. வேகமா போடா தம்பி போ. நகையை கழட்டி கொடுங்கறீங்க இல்லையா? மாட்டோம். ஹா, 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 ஹா. ஏய், விடா கையை. எங்க இருக்கிற? எறா கையா அவங்களுக்கு நண்பன் உங்களுக்கு விரோதி. தயவு செஞ்சு இனிமே ஆண் துணை எல்லாம் வெளியே வராதீங்க. புறப்படுங்க புறப்படுங்க. அம்மா தப்பா நினைக்காதீங்க. தம்பி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால எங்க கேட்டாலும் பொண்ணு இல்ல இல்லங்கிறாங்க. சுருக்கமா சொல்ல போனா நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி சம்மதம் கிடைக்கிறது ரொம்ப சமங்க. ஐயா, எனக்கு அந்தஸ்தும் வேண்டாம் ஆசையும் வேண்டாம். இந்த வீட்டுக்கு முகராட்சி உள்ள ஒரு மகராட்சி கிடைச்சா போ. அடாடா, இத முன்னாலேயே சொல்லிருக்க கூடாதா? களத்தூர்ல மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு. இப்ப செழிப்பா இல்லைனாலும் ஒரு காலத்துல செல்வாக்கா வாழ்ந்த குடும்பம். அப்படியா? அப்ப நாளைக்கே அருண் அழைச்சிட்டு போய் காட்டுவோம். அவன் சம்மதிச்சுட்டானா சரி. தேவையில்லைம்மா. ஆமா, நீங்களே போய் பொண்ணை பார்த்து வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டே வந்துருங்க. ஆமா, என் இஷ்டப்படி நடந்து நான் அனுபவிச்சது போதும். இனிமே எல்லாம் உங்க விருப்பப்படியும். என்னமா யோசனை பண்றீங்க? தம்பி தான் ஒத்துக்கிட்டாரு. புறப்படுங்க, இன்னைக்கே போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருவோம்.